சரி. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். அதே ப்ரைஸு கன்சம்ஷன் தான். ஆனால் நமக்கு முன்னாடி பார்த்ததில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், கன்சம்ஷன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும், எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு மூணுமே மாறும். சரிங்களா? ப்ரைஸும் மாறும், கன்சம்ஷனும் மாறும், எக்ஸ்பெண்டிச்சரும் மாறும். அந்த மாதிரி வந்து கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, இதை நம்ம பார்க்கலாம். The price of the commodity increased by 23%. ஸோ ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது, 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? சப்போ 100க்கு வித்துட்டு இருந்தது 123 ஆயிடுச்சு. A family reduced its consumption. ஸோ த ஃபேமிலி வந்துட்டு கன்சம்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ப்ரைஸ் ஆஃப், இது கன்சம்ஷனா, ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரா. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே எ ஃபேமிலி ரெடியூஸ்ட் இஸ் கன்சம்ஷன் ஸோ தட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இட் வாஸ் 5%. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இட் வாஸ் ஒன்லி 5% மோர். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா 5% மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. 5%. 5% எவ்வளவு? ப்ளஸ் 1/20. சரிங்களா? அது இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபர் ஆகுது. A family reduced its consumption so that expenditure on it was only 5% more. எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு எவ்வளோ தான் அதிகமாக இருக்குன்னா 5% தான் அதிகமாக இருக்குது. ஸோ கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த கன்சம்ஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தான் கேட்குறேன். பை வாட் பர்சன்டேஜ் ஃபேமிலி ரெடியூஸ்டு த கன்சம்ஷன் ஆஃப் த கமாடிட்டி. சரிங்களா? ஒரு பொருளுடைய விலை 23% அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்துமே கூட அது ஒரு குடும்பம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா செலவை வந்துட்டு 5% மட்டும்தான் குறைச்சி அதிகப்படுத்தியிருக்காங்க. நார்மலாக விலை ரொம்ப அதிகமாக 23% அதிகரித்த போது கூட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை எவ்வளோ மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5% மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போனா இந்த கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அது எவ்வளவு குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறதான் வந்து கொஷின். சரி, இப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா 20 இருந்து ப்ளஸ் 1 21 மாறி இருக்கா? ஸோ கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும், இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ஸோ அதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா இந்த 1 2 3 இருக்குல்ல, இந்த 20 இருக்கா, இதை எழுதிடலாம் இங்கே. ஸோ இது ஒரு ஷார்ட் மெத்தட். அதே போல் இந்த 100 இருக்கா, 21 இருக்கா, அதை ரெண்டு இங்கே எழுதிடலாம். சரிங்களா? இப்படி தான் வந்துட்டு கன்சம்ஷன் இருக்கும். கன்சம்ஷன் 123 × 20 இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 25 சார். ஸோ 123 21 × 5 எவ்வளோ? 105. ஸோ முன்னாடி 123 கிலோஸ் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ தான் வாங்க போகிறாங்க? 105 கிலோ தான் வாங்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ ப்ரைஸு இன்ட்டு கன்சம்ஷன் தான் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல கன்சம்ஷன் நம்ம நார்மலாக ப்ரைஸு கன்சம்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 100 × கன்சம்ஷன் இங்கே எழுதியிருப்போம், 123 × கன்சம்ஷன் இங்கே எழுதியிருப்போம். ஆனால் இங்கே வந்து கன்சம்ஷன் தான் கேட்குறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 20 இருக்கா, இந்த 20யை இங்கே எழுதிடணும். இந்த 123 இருக்கா, அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். அதே போல் 21 இருக்கா, 21 இங்கே எழுதிடணும். 100 இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். ஸோ அப்படி தான் வந்து கன்சம்ஷன் இருக்கும். ஸோ இப்போ 123லேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 105க்கு குறைஞ்சிருச்சு. சரிங்களா? எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 18 குறைஞ்சிருக்கு. எதில் இருந்து? 123ல இருந்து. ஸோ இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகிருமா? ஸோ 1800 பை 123. ஸோ இது 3 டேபிளால் டிவைட் ஆகும். 3 டேபிளால் அடிச்சிடலாம். 3 4s are 1s are 3 60 600 சார். ஸோ ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் எல்லாமே 14 பாயிண்ட்லேயே இருக்குது. நம்ம கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ 41
41 ones are 41, 90. So 41 fours are 164. So 10 4 போச்சுன்னா 6, 8 6 போச்சுன்னா 260. So 41 4 6 are 41 6 are 246. ஸோ 14.6 தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர். சரியா? ஸோ அதே போல் இன்னொரு சம் வந்துட்டு இந்த மெத்தடில் இருக்குது, அதை பார்த்து முடிச்சோம்னா இது முடிஞ்சுது. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு 26% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 26%. ஸோ 26%னா 26/100, 13/50. எக்ஸ்பெண்டிச்சர் 15% மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா. 15/100, 5 3s are 20s. சரிங்களா? அதாவது ப்ரைஸ் 50 இருந்தது, 13 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கன்சம்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரைஸ் இன்டூ கன்சம்ஷன் தான் எக்ஸ்பெண்டிச்சராக. கன்சம்ஷன் 20 இருந்தது, 23 மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 63, 13 இன்க்ரீஸ் ஆகி. இந்த இடத்துல என்ன வேல்யூ எழுதணும்? இந்த 20 அப்படியே எழுதிக்கணும், இந்த 63 கொண்டு வந்து எழுதிக்கணும். இந்த 23 அப்படியே எழுதிக்கணும், 50 கொண்டு வந்து எழுதிக்கணும். சரியா? ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 2 × 63 எவ்வளோ வரும்? 126. 126. 23 × 5, 20 × 5 வந்துட்டு 100, 3 5s 15, 115. ஸோ அப்போ கன்சம்ஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 126லேருந்து 115 குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 11 குறைஞ்சிருக்கு. ஸோ 11 ÷ 126 × 100. சரிங்களா? ஸோ 1100 divided by 126. So 126 1260. ஸோ இது 8ஆல் தான் வரும்னு நினைக்கிறேன். 8 126 × 8 தான் வரும். 800, 8 2s are 160, 960, 48. போட்டு பார்த்துக்கலாம். 126, 6 8s are 48, 8 2s are 16, 16 4 20, 8 1s are 8, 8 + 2 10. ஸோ 1008. 126 திரும்ப போட்டோம்னா 14 3 1134 போயிருது 9 போனால். ஸோ அப்போ 1008. ஸோ 8ல் ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது, 8.7. ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு ஆன்சர். சரியா? ஸோ இந்த ப்ரைஸு, கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர், இந்த சம்ஸ் வந்து இப்படி தான் போடணும். ஸோ ப்ரைஸு, கன்சம்ஷன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா தான் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம முன்னாடி பார்த்த சம்ஸ்லலாம் இந்த எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதனால் நம்ம அதை பார்க்கவே மாட்டோம். ப்ரைஸ் என்ன எழுதுகிறோமோ அதுக்கு அப்படியே இங்கே 4 எழுதுகிறோம், இங்கே 3 எழுதுகிறோன்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸாக இங்கே 3 4 எழுதி நம்ம ஆன்சரை போட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டன்ட் கிடையாது. எக்ஸ்பெண்டிச்சரும் என்ன தான் வேறுபடுது, எக்ஸ்பெண்டிச்சரும் மாறுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா எழுதுகிறோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ இதை கொண்டு போயிட்டு இங்கே எழுதிட்டு இதை இங்கே கொண்டு வந்துடுறோம். அதேபோல் இங்கே கொண்டு போய் இதை எழுதிட்டு இதை இங்கே கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து இந்த சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதோட நம்ம வந்துட்டு பர்சன்டேஜ் டாபிக்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இது நல்லா தெரிஞ்சுது அப்படின்னாவே இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய பர்சன்டேஜ் சம்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக போட முடியும், இந்த கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே. சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.